ஆகிருச்சு. பாய், மண்டே பார்க்கலாம்ப்பா. ஓகே கவி, பாய். எனக்கு அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஹோம்ஒர்க்ல ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணு கவி. எனக்கு மேக்ஸ் மட்டும் நிறைய டவுட் இருக்குப்பா. நானும் உனக்கு கால் பண்றேன். சரி பிந்து, நம்ம பார்க்கலாம். பாய். சரி கவி, பாய். டேய் ரவி, உங்க வேனும் வந்துருச்சுடா. பாய். தன்யா, நான் இன்னைக்கு மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. எனக்கும் சேர்த்து நீ எழுதிட்டு வர்றியா? டேய் போண்டா கொல்லி, உனக்கு வேணும்னா நீ தான் எழுதணும். பேசாம ஒழுக்கமா எழுதிட்டு வந்து சேரு. அங்க பாரு, உங்க வேனே கிளம்ப போகுது. எல்லாரும் ஏறிட்டாங்கடா. போ. போடி சோடா புட்டி, உன் கூட டூ. சரிதான், போடா. என்ன பிந்து, எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்கூல் வேன் கூட எல்லா வேனும் போகிடுச்சு. என்ன நம்ம அப்பாவை இன்னும் காணோம்? அதான் தனியா நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்துருவார் அப்பா. அப்பா. பிந்து, தன்யா போலாமா? ரொம்ப டைம் ஆயிடுச்சா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அப்பா, இன்னைக்கும் சைக்கிளா? ஏப்பா இப்படி நீங்க மட்டும் சைக்கிள்ல வரீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா ஸ்கூல் வேன்ல போறாங்க. இல்லாட்டி அவங்க அப்பாவோ அம்மாவோ வந்து கார்ல கூட்டிட்டு போறாங்க. நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் இந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறீங்க. சீ. அப்பா, டெய்லியும் சைக்கிள்ல போய் போய் போர் அடிக்குதுப்பா. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது பைக்காவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்லப்பா. ஏப்பா இப்படி பண்றீங்க? சைக்கிள்ல வந்தா அப்பாவுக்கும் எக்ஸசைஸ் பண்ணின மாதிரி இருக்கும், பாடியும் ஃபிட்டா இருக்கும். நாங்கெல்லாம் அந்த காலத்துல சைக்கிள்ல தான் போயிட்டு வந்தோம் தெரியுமா? உங்களுக்கும் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுக்க போற. வீடு பக்கத்துல தானே இருக்கு. டெய்லியும் நீங்க சைக்கிள்ல போயிட்டு வந்துடணும். ஓகேவா? நோ, அதெல்லாம் முடியாது. நான் ஸ்கூல் பஸ்ல தான் போவேன். சரி சரி, மழை வர மாதிரி இருக்குது. பேசிட்டே இருக்காம வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. இந்த ஓட்ட சைக்கிள்ல என்னாலயே ஏற முடியாது. இதுல 2 பேக், 2 லஞ்ச் பேக், நானு அக்கா எப்படி ஏறுறது? உட்காந்தாச்சா? போலாமா? போலாம் போலாம். அப்படியே இது பெரிய BMW காரு. அப்படியே போறதாமா. அப்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போங்களே. எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்குது. சரி சரிம்மா, இதோ போயாச்சு. ஐயா, சனி ஞாயிறு வந்தாச்சு. 2 days ஸ்கூல் லீவு. ஜாலி ஜாலி. அம்மா அம்மா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வீசணும். அம்மா. இதா வரேன். பிந்து குட்டி, வந்துட்டீங்களா தங்கம்? எங்க தன்யாவை காணோம்? ஆ, என்னது பேக்கெல்லாம் அங்கங்கே தூக்கி வீசியிருக்கிறீங்க? ஸ்கூல் விட்டு வந்தால் பேகு ஷூ எல்லாம் கழட்டி அதாவது பக்கம் வைக்கணும்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது? எங்கே இந்த தன்யா? தன்யா தன்யா. அம்மா, நான் எல்லாம் ஒன்றும் கழட்டி வீசலம்மா. நான் எல்லாம் கீழே தான் வச்சிருக்கேன். பாரு, ஒரு ஓரமாக தான் வச்சிருக்கேன். தன்யா தான் அங்கங்கே தூக்கி வீசிட்டு போயிருக்கான். எனக்கு பசிக்குதுமா. நீ சீக்கிரமா சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. சரி பிந்துமா, நான் எடுத்துட்டு வரேன். நீ ஃபஸ்ட்டு வந்த உடனே போய் கைகால் முகமெல்லாம் கழுவிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருக்கல. அதுக்குள்ளே என்ன வந்த உடனே சாப்பாடு? அம்மா, நாளைக்கு லீவு தானம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ முதல் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. நான்லாம் ஒன்றும் மாற்ற மாட்டேன். பிந்துமா, நீ குட் கேர்ள் தானே. ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஓடு, அம்மா உனக்கு பிடிச்ச தோசை ஊற்றி தர. ஓடோடு. போம்மா, நீ ரொம்ப பேடு. இந்த தன்யாவுக்கு மட்டும் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அதை காதோட்டையில் வாங்கிக்கவே மாட்டா. எங்கெங்க தூக்கி வீசிட்டு போயிருக்குன்னு பாரு இந்த புள்ள. ஒரு உள்ளையும் கூட ஒழுக்கமாக ஸ்கூல் விட்டு வந்தால் அதது பக்கம் வைக்கிறதே கிடையாது. அங்கங்கே கழட்டி வீச வேண்டியது, பேக் எடுத்து வைக்க வேண்டியது, அப்புறம் போகிற போது அதை காணோம் இதை காணோங்க வேண்டியது. அம்மா, பசிக்குது. சீக்கிரமா தோசை ஊத்திட்டு வாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்டேன். அப்பாடா, ஸ்கூல் விட்டு வந்து அப்படியே ஜாலியா படுத்துட்டு டிவி பார்க்கறதே ஒரு சுகமே சுகம்தான். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். வாங்க நண்பர்களே. பயணம் எல்லோ சேரும மாடு இப்பவும்
வந்து ரிமோட் எடுத்துட்டியாடி? ஏய் தன்யா, காலையிலயும் நீ தானே டிவி பாக்குற, இப்ப கொஞ்ச நேரமாவது எனக்கு கூடேண்டி. வாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே. தன்யா, ஏய் எருமை, டரடடடடவாய்டு பயணம். எருமை எருமை, நான் கூப்பிடுறது ஏதாவது காது கேக்குதான்னு பாரு. செகுடி செகுடி. ஏய் தன்யா, யாரது? ஏய் எருமை, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? காலையிலயும் நீ தானடி டிவி பாக்குற, இப்பவாவது கொஞ்ச நேரம் எனக்கு கொடு. எருமை எருமை. நீயா? ரிமோட் எல்லாம் தர முடியாது. உனக்கு வேணும்னா நீ முதல்ல வந்து எடுத்துக்கணும். படி. அம்மா. பிந்து இந்த தங்க தோசை. தன்யா இந்தா உனக்குமே. 2 பேர் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அம்மா, காலையிலயும் ஸ்கூலுக்கு போற போது அவதானமா டிவி பாக்குறான். அட்லீஸ்ட் இப்பவாவது எனக்கு கொடுக்க சொல்லுமா ப்ளீஸ்மா. தன்யா இந்த ஃபர்ஸ்ட் சாப்பிடு. காலையில நீ தானே டிவி பார்க்குற, அக்காக்கு இப்போ கொடுத்துரு தங்கம். அம்மா, அதெல்லாம் கிடையாது. காலையிலயும் நான் தான் வந்து ஃபர்ஸ்டா ரிமோட் எடுத்தேன், இப்பவும் நான் தான் ஃபர்ஸ்டா ரிமோட் எடுத்தேன். இந்த சோம்பேறி வேணும்னா அவ தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருக்கணும். நான் தரமாட்டம்மா. அம்மா. பிந்துமா நீயாவது விட்டு கொடுடா தங்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் டிவி பார்க்கலாம் சரியா? போமா, நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. ச்சே, இந்த வீட்ல டிவி கூட பார்க்க முடியாது. மகி மகி, இங்க வாமா. இதோ வரேங்க. 2 பேரும் சத்தம் இல்லாமல் சாப்பிட்ருக்கணும் இப்போ. தன்யா, ரிமோட் குடுடி. அதெல்லாம் கொடுக்க முடியாது. குடுடி குடுடி, பேசாம குடு. எதுக்கு இப்ப ரிமோட் புடுங்கிட்டே இருக்க? இது என்னோட ரிமோட், தர முடியாது. பேசாம குடுடி. நான் பாட்டுக்கு சிவனேன் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா ரிமோட் புடுங்கிட்டே இருக்கியா நீ? உன்னைய. அம்மா, ஏய் விடு. அம்மா விடுடி. அம்மா விடுடி. பிந்து தன்யா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிந்து தன்யா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்படி அடிச்சுட்டு இப்படி சண்டை போட்டுருக்கிறீங்க, அடிச்சு அப்படியே புரண்டுட்டு இருக்கிறீங்க. உங்க 2 பேர்த்தையும் சாப்பிட சொல்லிட்டு தானே நான் போனேன். இப்படின்னு அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க 2 பேருமே? அம்மா, நான் ரிமோட் தாம்மா கேட்டேன். இந்த தன்யா தாம்மா என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா, அதனால தான் நானும் அடிச்சேன். அம்மா, நான் தாம்மா ஃபர்ஸ்ட் ரிமோட் எடுத்தேன். அப்புறம் எதுக்குமா இந்த பிந்து என்கிட்ட இருந்து புடுங்குறா? புடுங்கிட்டே இருக்கான், அதுதான் நான் கோபத்துல அடிச்சிட்டேன். இப்போ 2 பேர் வாயை மூடிட்டு ரிமோட் வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு பொட்டாட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். அம்மா, அதெல்லாம் முடியாது. எனக்கு இன்னைக்கு ரிமோட் கண்டிப்பா வேணும். அம்மா, நான் தரமாட்டேன். இப்போ 2 பேர்த்துக்கு நான் ரிமோட் தரமாட்டேன். பேசாம கீழே ஜமனங்கள் போட்டு உட்காந்து பொட்டு மணியாட்ட சாப்பிட்றீங்க. டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டெய்லி இதே அக்க போற போச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க 2 பேருமே? நாடு பிள்ளைகளுக்கு இதே பொழப்பா போச்சு. ஒழுக்கமா சோறு போடாம விட்டுட்டா சரியா போயிரு. சாரிக்கா, எல்லாம் உன்னாலதான் தன்யா. பேசாம நான் கேட்கும் போதே ரிமோட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இனிமேல் காலையில நீ பார்க்கணும், ஈவினிங் நான் தான் பார்ப்பேன் சரியா? சரிக்கா, சாரி. சரி பரவாயில்ல, வா சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்புறம் நம்ம வேற ஏதாவது விளையாடலாம். சரிக்கா. ஏய் குள்ளவண்டு, எடுத்து சாப்பிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு பழகிருச்சா, அதுதான் சாப்பிட பிடிக்கல. இந்த அறுவெல்லாம் முதல்லயே இருந்திருக்கணும். இப்ப பேசி என்ன பண்றது? பேசாம சாப்பிடு, இல்லாட்டி அம்மா வந்தா கண்டிப்பா அடிதான் விழுகும். சரிக்கா.